படத்தோட ஸ்டார்ட்டிங்லயே அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு நபரை காமிக்கிறாங்க. இவர் யாரு? இவர் ஏன் காட்டுக்குள்ள இருக்காரு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தா, பயங்கரமான அந்த காட்டுக்குள்ள நின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி அதே இடத்துல ஒரு சூனியக்காரி இருக்கா. பயங்கரமான சாபத்த பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. அது என்னன்னா, இந்த சாபம் கயித்துல போடப்பட்ட ஒரு முடிச்சு மாதிரி. ஒவ்வொரு முடிச்சும் ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நிம்மதியையும், உயிரையும் பறிக்கும்னு சொல்றா. அந்த சூனியக்காரி 5 பொம்மைகள வச்சு பில்லி சூனியம் செய்ய ஆரம்பிக்கிறா. அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்லயே மலையில இருந்து ஒரு பொண்ணு கீழ விழுந்து தற்கொலை பண்ணி இறந்து போறா. கதை 2023 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம படத்தோட ஹீரோயினிய காட்டுறாங்க. இவளுக்கு லீலாங்கிற ஒரு பொண்ணு இருக்கா. அவளும் அவளோட பொண்ணும் ஒரு புது வீட்டுக்கு போறாங்க. அவளோட மாமியார முதியோர் இல்லத்துல செத்துட்டாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன பிளாஷ்பேக் இருக்கு. அவளோட பொண்ணுக்கு பாட்டி மேல தனி பாசம் வச்சிருப்பா. அதனால அவங்கள முதியோர் இல்லத்துல சேர்த்தது சுத்தமா அவளுக்கு பிடிக்கல. ஒரு நாள் லீலா முட்டை சாப்பிடும்போது அதுக்குள்ள இருந்து ஒரு வெள்ளை முடி ஒண்ணு வருது. அது அவங்களோட பாட்டி முடி மாதிரி இருக்கு. ஆனா பாட்டி தான் வீட்ல இல்லையே, அப்புறம் எப்படி வந்துச்சுன்னு 2 பேருமே குழப்பத்துல இருக்காங்க. அது மாதிரி வீட்லயும் ஏதோ சில அமானுஷம் நடக்கிறதாவும் லீலா பயப்பட ஆரம்பிக்கிறா. அடுத்த சீன்லயே நம்ம படத்தோட ஹீரோவை காமிக்கிறாங்க. இவர்தான் ஹீரோயினியோட ஹஸ்பண்ட். இவரும் இவரோட அம்மாவை பார்க்க முதியோர் இல்லத்துக்கு வந்திருப்பாரு. ஆனா ஹீரோவோட அம்மாவோ ஹீரோ கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்கிறாங்க. இவங்களை ஏன் முதியோர் இல்லத்துக்கு சேர்த்தாங்கன்னு ஒரு பிளாஷ்பேக் ரிவீல் பண்றாங்க. ஒரு நாள் லீலாவை ஒரு பெட்டிக்குள்ள வச்சு பூட்டிட்டாங்கன்னு தன்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி முதியோர் இல்லத்துல சேர்த்திருப்பாங்க. ஆனா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, ஒரு அமானுஷ உருவம் தான் லீலாவை பெட்டிக்குள்ள வச்சு பூட்டியிருக்கு. இந்த உண்மை லீலாவோட பாட்டிக்கு மட்டும்தான் தெரியும். இதை சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்கன்னு அமைதியா இருந்திருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வீட்டில் தனியா இருக்கும்போது ஜன்னல் திரைக்கு பின்னாடி ஒரு உருவத்தை பார்க்குறாரு. அதுவும் தன்னோட அம்மா உருவம் மாதிரியே நார்மலா இல்லாம ரொம்ப கோவமா இருக்கு. திடீர்னு அது ஹீரோவை அட்டாக் பண்ணுது. அதே மாதிரி ஹீரோயினிக்கு பழைய பெட்டி திறக்கிற மாதிரியும் மூடுற மாதிரியும் தோணுது. அது என்னன்னு பார்க்க போனா அதுலேருந்து ஒரு உருவம் ஹீரோனியை பார்க்குது. இதை பார்த்த ஹீரோனிக்கு அள்ளு விட்டுருது. அடுத்த சீன்லேயே ஹீரோவை காட்டுறாங்க. அங்க அவரோட குருவை தேடி தன்னுடைய அம்மா சேர்த்து விட்ட முதியோர் இல்லத்துக்கு வராரு. அங்க அவரோட அம்மாவை பார்க்குறப்போ சில வினோத விஷயம் எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. அது என்னன்னா 5 பிணங்கள், சூனியக்காரி இது எல்லாம் அந்த விஷுவல்ல தெரியுது. குடும்பத்தை காப்பாற்ற முடிவு பண்றாரு. அதுக்காக அங்க இருக்கிற அவரோட அம்மா உடம்புல இருக்கிற ஜின் கூட பேச ஆரம்பிக்கிறாரு. அதுவும் ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்குது. இங்க தான் படத்தோட மெயின் ட்விஸ்டே ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஹீரோயினியை கல்யாணம் பண்றதுக்கு முன்னக்கூட்டியே சகாரா அப்படிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பாரு. ஹீரோவோட தவறான உறவுனால அவருக்கு நோய் வருது. அதனால சகாரா அப்படிங்கிற பொண்ணுக்கும் நோய் தொற்று ஏற்படுது. இதனால அவளால் வாழ்நாள் முழுவதும் குழந்தை பெற்றுக்கிட முடியாத சுச்சுவேஷனுக்கு தள்ளப்படுதா. இதனால சகாராவை ஏமாத்திட்டு ஹீரோயினியை கல்யாணம் பண்ணிடுறாரு ஹீரோ. இதை தாங்க முடியாம தற்கொலை பண்ணி இறந்து போயிருதா. இந்த சகாராவோட அம்மா தான் சூனியக்காரி. தன்னுடைய பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்குன ஹீரோவோட மொத்த குடும்பத்தையும் அழிக்கணும் முடிவு பண்ணி இந்த மாதிரி சாபத்தை செஞ்சிருக்கிறது ஹீரோயினிக்கு தெரிய வருது. எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவோட ஃப்ரெண்டு குடும்பத்தை காப்பாற்ற கிளம்புறான். அதே மாதிரி ஹீரோவோட